ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்வீட் சால்ட் ஸ்பைஸில் மஞ்சள் பூசணிக்காய் அல்வா, அதாவது பம்கின் அல்வா எப்படி செய்யறது பார்க்கலாம். இது நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு. ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் கூட நல்லா இருக்குன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஃபுல் பூசணிக்காய் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி ஒரு துண்டு இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு முழு பரங்கிக்காய் பூசணிக்காய் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூசணிக்காய் செய்யறதுக்கு நான் ஒரு துண்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு துண்டு நல்லா தோல் சீவிட்டு விதைய எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீசஸாக க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி பானையிலையோ நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க. இந்த வேக வச்ச பூசணிக்காய் ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் நீங்கள் ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி பம்கின் சீட்ஸும் அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸும் தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்ச திராட்சை இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அது வறுபட்டதுக்கப்புறமா இந்த பியூரி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு பூசணிக்காய்க்கு நான் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 3/4 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீடியமாக. இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பியும் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3 தடவை இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்துக்கோங்க. அப்போ ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா மீடியமாக வெந்து குக் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சிவரஞ்சினி. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 மந்த் தான் ஆகுது. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸ் எனக்கு தினமும் தருவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஆஃப்டர்நூன் 1 o'clock நம்மளோட ஷார்ட்ஸ் வரும். நீங்கள் அதில் தினமும் ஒரு ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு கிடச்சிரும். 1 டேக்குள்ளே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அல்வா ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது இது கூட வேறு எதனா ஆட் பண்ணுமா, இல்லை எதனா மிக்ஸ் பண்ணுமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் இதை ஒரு லாங் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் நம்ம சேனலில். பட் லாங் வீடியோவை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது கட் ஆகிடுச்சு. அதனால் இது ஷார்ட்ஸாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் டிப்ஸ் நிறைய கொடுக்குறேன். தினமும் குக்கிங் டிப்ஸ் தான். நியூவாக குக் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸும் இதை ட்ரை பண்ணிட்டு நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அப்புறம் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் தினமும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். வேறு ஏதாச்சும் ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதனையும் நான் ட்ரை பண்ணிவிட்டு சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வர ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சீக்கிரமாக இனிமேல் புது புது ரெசிபியோட நான் வருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். பார்த்தீங்களா, பேசிகிட்டே அடுத்து என்ன பண்ணணுன்னு சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் 3 டைம்ஸ் நெய் ஊற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டிட்டு அதனோட சீட்ஸையும் போட்டு அந்த ஏலக்காய் தோலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடவுன்னா உங்களுக்கு வந்து அது நெய் வந்து பிரிஞ்சு நல்லா வரும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வரும்போது தான் அல்வா ஒன்றுக்குன்னு ஒரு பதம் இருக்கும் இல்லையா, அந்த பதம் ரீச் ஆகும். அந்த பதம் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கண்டிப்பாக இது ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து உங்கள் குழந்தைங்க வராங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் பொரியலோ இல்லை சாம்பார்லேயோ போட்டிங்கன்னா இந்த காயை வந்து ஒதுக்கி இல்லாட்டி தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக என் பொண்ணுக்காக தான் நான் அதை ட்ரை பண்ணேன். அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய தடவை இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடிக்கடி உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அதனோட டேஸ்ட் வந்து டெம்ப்டிங்காகவே இருக்கும். இன்னும் வேணும் இன்னும் வேணும். உங்களுக்கு யூஸ்வலாகவே தெரியும், அல்வா சாப்பிட்டாலே இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலவே தோணும். அதே மாதிரி தான் இந்த பம்கின் அல்வாவும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ். இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. लगी तेरे दिल को दिल लगी न लगे